சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். சண்டையிடுவதிலும் குறை சொல்லிக் கொண்டிருப்பதிலும் என்ன பயன் இருக்கிறது? நிலைமையை சீர்படுத்தி அமைக்க அவை நமக்கு உதவப் போவதில்லை. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவை ஆகும். அத்துடன் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு இருந்தாக வேண்டும். தான் செய்ய வேண்டிய கடமையாக அமையும் சிறிய அற்பமான வேலைகளுக்கு முணுமுணுப்பவன் எல்லாவற்றிற்கும் முணுமுணுக்கவே செய்வான். எப்போதும் முணுமுணுத்தபடியே அவன் துன்பம் பொருந்திய வாழ்க்கை வாழ்வான். அவன் தொடுவது எல்லாமே தோல்வியில் முடியும். ஆனால் தன் கடமைகளை தவறாமல் ஒழுங்காக செய்து கொண்டு தன்னால் ஆனவரை வாழ்க்கையில் முயன்று கொண்டிருப்பவன் கட்டாயம் ஒளியை காண்பான். மேலும் மேலும் உயர்ந்த கடமைகள் அவனது பங்காக அவனை தேடி தாமாக வந்து சேரும். மனிதன்தானே பணத்தை உண்டு பண்ணுகிறான். பணம் மனிதனை உண்டு பண்ணியதாக எங்கேயாவது எப்போதாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? நீ உன்னுடைய எண்ணங்களையும் சொற்களையும் முற்றிலும் ஒன்றாக இருக்கும்படி செய்தால், அதை செய்ய உன்னால் இயலுமானால், பணம் தண்ணீரைப் போல தானாக உனது காலடியில் வந்து கொட்டும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். வேறு எந்த சக்தியாலும் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு முறை நீ அவற்றை இயங்க செய்துவிட்டால் அதனால் வரும் விளைவுகளையும் நீ ஏற்றேயாக வேண்டும். இதை நீ நினைவில் வைத்து கொண்டால் தீய செயல்களை செய்வதிலிருந்து அது உன்னை தடுத்து நிறுத்தும். இந்த பிரபஞ்சத்திலேயே நன்மைக்கு அழைத்து செல்லும் பாதைதான் மிகவும் கரடு முரடாகவும் செங்குத்தானதாகவும் இருக்கிறது. அந்த பாதையில் இத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்களே என்பதுதான் வியப்புக்கு உரிய விஷயம். பல பேர் தோல்வியடைந்து விழுந்து போனதில் ஆச்சரியமே இல்லை. 1000 முறை இடறி விழுவதன் மூலம்தான் நல்ல ஒழுக்கத்தை உறுதியாக நிலைநிறுத்த வேண்டும். ஒவ்வொரு பணியும் 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். ஏளனம், எதிர்ப்பு, பிறகு கடைசியில் ஏற்றுக்கொள்ளப்படுதல். தனது காலத்தை விட்டு முற்போக்காக சிந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயம் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவான். எனவே எதிர்ப்பும் அடக்குமுறையும் வரவேற்கத்தக்கவையே. ஆனால் நீ மட்டும் உறுதியாகவும் தூய்மையாகவும் கடவுளிடம் அளவு கடந்த நம்பிக்கை உடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். பாமரர்களாகிய பொதுமக்களை வாழ்க்கை போராட்டத்திற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்க உதவி செய்யாத கல்வி, உறுதியான நல்ல ஒழுக்கத்தையும் பிறருக்கு உதவி புரியும் ஊக்கத்தையும் சிங்கம் போன்ற மன உறுதியையும் வெளிப்படுத்த பயன்படாத கல்வி, அதை கல்வி என்று சொல்வது பொருத்தமா? எத்தகைய கல்வி தன்னம்பிக்கையை தந்து ஒருவனை தனது சொந்த கால்களில் நிற்கும்படி செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வியாகும். வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய, மனிதனை மனிதனாக்கக்கூடிய, நல்ல ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை கிரகித்து அவற்றை நாம் நம்முடையவையாக்கிக் கொள்ள வேண்டும். நீ 5 உயர்ந்த கருத்துக்களை கிரகித்து கொண்டு அவற்றை உன்னுடைய வாழ்க்கையிலும் நடத்தையிலும் ஊடுருவி நிற்க செய்தால் ஒரு பெரிய புத்தகசாலை முழுவதையும் மனப்பாடம் செய்திருப்பவனை விட நீயே அதிகம் கல்வி கற்றவன் ஆவாய். ஒவ்வொருவனும் கட்டளையிடவே விரும்புகிறான். கீழ்ப்படிவதற்கு ஒருவரும் தயாராக இல்லை. பண்டைய காலத்தில் நிலவி வந்த வியப்பிற்குரிய பிரம்மச்சரிய முறை இந்த நாளில் மறைந்து போனதுதான் இதற்கு காரணம். முதலில் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள். பிறகு கட்டளையிடும் பதவி உனக்கு தானாக வந்து சேரும். எப்போதும் முதலில் வேலைக்காரனாக இருக்க கற்றுக்கொள். அதன் பின்பு எஜமானனாகும் தகுதி உனக்கு வந்து சேரும். எத்தகைய கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, மன வலிமையை வளர்க்க செய்யுமோ, விரிந்த அறிவை தருமோ, ஒருவனை தன்னுடைய சுய வலிமையை கொண்டு நிற்க செய்யுமோ, அத்தகைய கல்விதான் நமக்கு தேவை. மேலை நாட்டு விஞ்ஞானத்தோடு இணைந்த வேதாந்தமும் பிரம்மச்சரியமும் வாழ்க்கையின் அடிப்படை லட்சியங்களாக நமக்கு தேவைப்படுகின்றன. எல்லா விதமான அறிவும் மனிதனுக்குள்ளேயே இருக்கிறது என்று வேதாந்தம் சொல்கிறது. இந்த அறிவு ஒரு சிறுவனிடம் கூட இருக்கிறது. இந்த அறிவை விழித்து எழும்படி செய்வதுதான் ஆசிரியனுடைய வேலையாகும்.
மதம்தான் எல்லாவற்றிற்கும் உயிர் நாடி. சமய வாழ்க்கை சோறு போன்றது, மற்றவை எல்லாமே கறி கூட்டு போன்றவை. கறி கூட்டு வகைகளை மட்டும் உண்பதால் அஜீரணம் ஏற்படுகிறது. அப்படியே சோற்றை மட்டுமே சாப்பிட்டாலும் அஜீரணம் ஏற்படும். பிரம்மச்சரியத்தை உறுதியாக அனுஷ்டிக்கின்ற ஒரே ஒரு காரணத்தாலேயே எல்லாவிதமான கல்வியறிவையும் மிக குறுகிய காலத்தில் கற்று தேர்ச்சி பெற்றுவிட முடியும். அத்தகையவன் ஒரே ஒரு முறை தான் கேட்டதையும் அறிவதையும் மறவாமல் நினைவில் வைத்து கொள்கிறான். இப்படிப்பட்ட பிரம்மச்சரியம் நம் நாட்டில் இல்லாமல் போனதால்தான் எல்லாமே இன்று அழிந்து போகும் நிலையில் இருக்கின்றன. கற்பு நிலையிலிருந்து வலுவுவதுதான் ஒரு நாட்டின் அழிவிற்கு முதல் அறிகுறி என்பதை வரலாற்றில் நீ பார்க்கவில்லையா? கற்பு தவறுதல் என்ற கேடு சமுதாயத்தில் நுழையும் பொழுது அந்த இனத்திற்கு முடிவு காலம் நெருங்குவது தெளிவாகிவிடுகிறது. எல்லாவிதமான சுயநலமும் மரணம்தான். இந்த உண்மை இம்மை மறுமையாகிய இரண்டு உலகங்களுக்கும் பொருந்தும். நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை, மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம். இப்போது நாம் பார்க்கின்ற மக்களில் 90% பேர் இறந்து போனவர்கள். அவர்கள் பிசாசுகள்தான். எனது அருமை குழந்தைகளே, அன்பு செலுத்துபவர்களை தவிர வேறு யாரையும் வாழ்வதாக கருத முடியாது. அன்பு, நேர்மை, பொறுமை ஆகியவற்றை தவிர வேறொன்றுமே நமக்கு தேவையில்லை. அன்புதான் வாழ்க்கையாகும். மேலை நாடுகளில் உள்ள சமுதாய வாழ்க்கை முறை கணீரென்று சிரிப்பதை போன்றதாகும். ஆனால் அதன் அடியில் அழுகையும் புலம்பலும் மறைந்திருக்கின்றன. அதன் முடிவும் தேம்பி அழுவதாகவே அமையப் போகிறது. மேல்புறத்தில் மட்டுமே வேடிக்கையும் விளையாட்டும் அங்கு காணப்படுகின்றன. ஆனால் உண்மையில் அளவில்லாத துயரமே அதில் நிறைந்திருக்கிறது. மாறாக இந்தியாவிலோ வெளிப்படையாக இருளும் துயரமும் காணப்படுகின்றன. ஆனால் அவற்றின் அடியில் கவலையின்மையும் மகிழ்ச்சியும் மறைந்திருக்கின்றன. ஒரு காரியத்தின் பயனில் கருத்தை செலுத்தும் அளவிற்கு அந்த காரியத்தை செய்யும் முறையிலும் கருத்தை செலுத்த வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடங்களுள் ஒன்றாகும். இந்த ஒரு பாடத்திலிருந்து பல பெரிய பாடங்களை நான் எப்போதும் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். குறிக்கோளுக்கு செலுத்தும் கவனத்தை அதை அடைய மேற்கொள்ளும் பாதைக்கும் செலுத்த வேண்டும் என்பதில் வெற்றிக்கு உரிய எல்லா இரகசியமும் அடங்கியிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிவதும் உலகிற்கு நன்மை செய்வதும் தான். நாம் ஏன் உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும்? மேலோட்டமாக பார்த்தால் உலகிற்கு நன்மை செய்வதாகத்தான் தோன்றும். ஆனால் உலகிற்கு நன்மை செய்வதனால் உண்மையில் நமக்கு நாமே தான் உதவி செய்து கொள்கிறோம். உயர்ந்த பீடத்தில் நின்று உனது கையில் 5 காசுகளை எடுத்துக்கொண்டு, ஏ பிச்சைக்காரா, இதை வாங்கிக்கொள் என்று நீ சொல்லாதே. மாறாக அவனுக்கு கொடுப்பதனால் உனக்கு நீயே உதவி புரிந்து கொள்ள முடிந்ததை நினைத்து அந்த ஏழை அங்கு இருந்ததற்காக அவனிடம் நீ நன்றி உள்ளவனாக இரு. கொடுப்பவன்தான் பாக்கியசாலியே தவிர பெறுபவன் அல்ல. இந்த உலகில் உன்னுடைய தர்ம சிந்தனையையும் இரக்க மனப்பான்மையையும் பயன்படுத்த வாய்ப்பு கிடைத்திருப்பதற்காக நீ நன்றி உள்ளவனாக இரு. இதன் மூலம் தூய்மையும் பரிபூரணத்தன்மையும் உன்னை வந்தடையும். தீமை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்கிறோம். நன்மையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொள்கிறோம். கர்மயோகத்தின் விதியின்படி ஒருவன் செய்த ஒரு கர்மத்தை அது தனக்கு உரிய பலனை விளைவித்து முடிக்கும் வரையிலும் அழிக்க முடியாது. கர்மம் தனக்கு உரிய பலனை விளைவிப்பதை இயற்கையில் உள்ள எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் ஒரு தீய செயலை செய்தால் அதற்கு உரிய துன்பத்தை நான் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் இதை தடுக்கவும் முடியாது, நிறுத்தி வைக்கவும் முடியாது. அதேபோல நான் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அது தனக்கு உரிய நல்ல பலனை விளைவிப்பதை பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எந்தவிதமான சுயநல நோக்கமும் இல்லாமல் பணம், புகழ் மற்றும் வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தொண்டு செய்பவன்தான் சிறப்பாக பணியாற்றுகிறான். இத்தகைய மனநிலையில் ஒருவன் பணியாற்ற வல்லவனாகும்போது அவன் ஒரு புத்த பகவான் ஆகிவிடுவான்.
உலகத்தையே மாற்றியமைக்கக்கூடிய வகையில் வேலை செய்யும் சக்தி அத்தகையவனிடமிருந்து வெளிப்படுகிறது. உன்னால் ஒருவருக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக உன்னால் சேவைதான் செய்ய முடியும். கடவுளின் குழந்தைகளுக்கு தொண்டு செய். உனக்கு அப்படி தொண்டு செய்யும் பாக்கியம் இருந்தால் அவர்களுக்கு தொண்டு செய்ததன் மூலம் ஆண்டவனுக்கே நீ தொண்டு செய்தவன் ஆகிறாய். தனது குழந்தைகளில் யாரேனும் ஒருவருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பை ஆண்டவன் உனக்கு கொடுத்தால் அதன் மூலம் நீ பாக்கியம் பெற்றவன் ஆகிறாய். ஆனால் அது காரணமாக உன்னை பற்றி நீ மிகவும் பெருமையாக நினைத்து கொள்ளாதே. மற்றவர்களுக்கு கிடைக்காத இந்த அரிய வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. இதனால் நீ பாக்கியசாலி ஆகிறாய். எனவே நீ செய்யும் இந்த சேவையை கடவுள் வழிபாடாகவே செய். கடவுள் ஒவ்வொரு ஜீவனிலும் குடிகொண்டிருக்கிறார். இதை தவிர தனியாக வேறு ஒரு கடவுள் இல்லை. இந்த உண்மையை எவ்வளவோ தவங்களுக்கு பிறகு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்பவன் உண்மையில் கடவுளுக்கு சேவை செய்தவன் ஆகிறான். உலகமாகிய இந்த நரகத்தில் ஒருவனால் ஒரே ஒரு நாளைக்காகிலும் ஒரே ஒருவனுடைய இதயத்திற்கு சிறிது இன்பமும் மகிழ்ச்சியும் அளிக்க முடியுமானால் அந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் உண்மையாகும். இந்த உண்மையை வாழ்நாளெல்லாம் பட்ட கஷ்டங்களுக்கு பிறகு நான் உணர்ந்து கொண்டேன். மற்றவையெல்லாம் பொருளற்ற வெறும் பகல் கனவுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். உலகிற்கு யார் ஒளி தரப்போகிறார்கள்? பண்டைய காலத்தில் தியாகம்தான் வாழ்க்கைக்கு உரிய விதியாக இருந்தது. இனி வரப்போகும் பல கோடி நூற்றாண்டுகளுக்கும் இந்த விதி அப்படியேதான் இருக்கப் போகிறது. பலரின் நன்மைக்காக, அனைவரின் சுகத்திற்காக உலகில் தைரியமும் சிறப்பும் பெருமளவில் பெற்றிருப்பவர்கள் தங்களை தியாகம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். என்றென்றும் நிலைத்த மாறாத அன்பும் கருணையும் பொருந்திய பல நூறு புத்த பிரான்கள் இப்போது தேவைப்படுகிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக்கொள்வதில் நமது சக்தியை சிதற விடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் நாம் ஈடுபடுவோமாக. யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. இந்த கருத்தை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். மோகமாகிய முதலையின் வாயில் மக்கள் எப்படி பரிதாபமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அந்தோ இதயத்தை பிளக்கக்கூடிய அவர்களின் சோகக் குரலை கேளுங்கள். முன்னேறி செல்லுங்கள். கட்டுண்டு கிடக்கும் மக்களை பந்தபாசங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவும் எளியவர்களின் துன்ப சுமையை குறைப்பதற்காகவும் அறியாமையில் மூழ்கியிருக்கும் இருண்ட கிணறுகள் போன்ற உள்ளங்களை ஒளி பெற செய்வதற்காகவும் வீரர்களே முன்னேறி செல்லுங்கள். அஞ்சாதே அஞ்சாதே என்ற வேதாந்த முரசு முழங்கிக் கொண்டிருப்பதை கேளுங்கள். தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். ஏழைகளிடமும் பலவீனர்களிடமும் நோயாளிகளிடமும் சிவபெருமானை காண்பவனே உண்மையில் சிவபெருமானை வழிபடுகிறான். சிவபெருமானை விக்கிரகத்தில் மட்டும் காண்பவனுடைய வழிபாடு ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறது. கிராமம் கிராமமாக சென்று மனித குலத்திற்கும் பரந்த இந்த உலகத்திற்கும் நன்மை செய். மற்றவர்களுக்கு முக்தியை வாங்கி கொடுப்பதற்காக நீ நரகத்திற்கும் செல்ல தயாராக இரு. மரணம் வருவது இவ்வளவு உறுதியாக இருக்கும்போது நல்ல ஒரு காரியத்திற்காக உயிரை விடுவது மேல். பெரியவர்கள் பெரும் தியாகங்களை செய்கிறார்கள். அதன் விளைவாக வரும் நன்மைகளை மனித குலம் பெற்று அனுபவிக்கிறது. இந்த உண்மையை நீ உலக வரலாறு முழுவதிலும் காணலாம். உனது சொந்த முக்திக்காக எல்லாவற்றையும் நீ துறந்துவிட விரும்பினால் அது அவ்வளவு ஒன்றும் பாராட்டுவதற்கு உரியதில்லை. உலகத்தின் நன்மைக்காக உன் முக்தியையும் நீ தியாகம் செய்துவிட விரும்புகிறாயா? அப்படி நீ செய்தால் கடவுளாகவே ஆகிவிடுவாய். இதை சற்று சிந்தித்துப்பார். புனிதமான வாழ்க்கையின் விளைவாக எழும் உற்சாகத்தினால் எழுச்சி அடைந்தவர்கள், கடவுளிடம் அழியாத நம்பிக்கை என்பதை அரணாக பெற்றவர்கள், ஏழை எளியவர்களிடமும் தாழ்ந்தவர்களிடமும் ஒடுக்கப்பட்டவர்களிடமும் கொண்ட இரக்கம் காரணமாக சிங்கத்தை போன்ற தைரியம் அடைந்தவர்கள், இத்தகைய ஆண்களும் பெண்களும் 100,000 பேர் வேண்டும்.
இவர்கள் மோட்சம், பரோபகாரம், தாழ்ந்தவர்களின் முன்னேற்றம், சமூக சமத்துவம் ஆகிய இந்த உயர்ந்த கொள்கைகளை பிரச்சாரம் செய்தபடி இந்த நாட்டின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலை வரை செல்வார்கள். என் மகனே, உனக்கு எனது சொற்களின் பேரில் ஏதாவது மரியாதை இருக்குமானால் முதலாவதாக உன்னுடைய அறையின் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்துவிடு. கீழ்நோக்கி சென்றபடியும் துன்பத்தில் மூழ்கியபடியும் ஏராளமான ஏழை மக்கள் நீ வாழும் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களை அணுகி சென்று உன்னுடைய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் செலுத்தி அவர்களுக்கு தொண்டு செய். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தேவையான மருந்து வகைகளை வழங்க ஏற்பாடு செய். உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அந்த நோயாளிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய். பசியால் வாடுபவனுக்கு உணவு கொடு. அறியாமையில் உள்ளவனுக்கு உன்னால் முடிந்த அளவிற்கு கல்வி அறிவை புகட்டு. என் மகனே, நான் உனக்கு சொல்கின்ற இந்த முறையில் உன்னுடைய சகோதரர்களாகிய மக்களுக்கு நீ தொண்டு செய்ய ஆரம்பிப்பாயானால் நிச்சயமாக உனக்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். அந்த நாளில் நிலவிய தொண்டு மனப்பான்மை, கீழ்ப்படிதல், தன்னடக்கம் ஆகிய வீரனுக்கு உரிய பண்புகள் இன்று எங்கே போய்விட்டன? போருக்கு செல்லும் வீரன் தன்னை தியாகம் செய்து கொள்கிறானே அன்றி தனது நலனை கருதுவதில்லை. ஒருவன் மற்றவர்களுடைய இதயங்களின் மீதும் வாழ்க்கையின் மீதும் ஆணை செலுத்த வேண்டுமானால் முதலில் கட்டளைக்கு உட்பட்டு முன்னேறி சென்று தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள். திட்டம் எதுவும் தேவையில்லை. அதனால் ஆகப்போவதும் ஒன்றுமில்லை. துன்பத்தால் வாடுகிறவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள். பிறகு உதவிக்காக கடவுளை நோக்குங்கள். உங்களுக்கு தேவைப்படும் உதவி நிச்சயமாக வந்தே தீரும். இரக்கமுள்ள இதயம், சிந்தனை ஆற்றல் படைத்த மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள் ஆகிய இந்த மூன்றும் நமக்கு தேவை. வலிமை நிறைந்த ஒரு களஞ்சியமாக உன்னை உருவாக்கிக்கொள். முதலில் உலக மக்களின் துன்பங்களை குறித்து நீ வருந்து. வெறுப்பு உணர்ச்சியாலோ பொறாமையாலோ உன்னுடைய மனம் அலைக்கழிக்கப்படாமல் இருக்கிறதா என்று உன்னையே நீ கேட்டுக்கொள். உலகின் மீது வெறுப்புணர்ச்சி, கோபம் ஆகியவை அடுக்கடுக்காக சுமத்தப்பட்டு வருகின்றன. அது காரணமாக நல்ல காரியங்கள் தொடர்ந்து பல காலமாக நிறைவேற்றப்படாமல் போயிருக்கின்றன. மாறாக தீமையே விளைவிக்கப்பட்டிருக்கிறது. சுயநலம், சுயநலமின்மை என்பவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை. கடவுளுக்கு தெரிந்த அனைத்தும் சாத்தானுக்கும் தெரியும். கடவுளுக்கு சமமான ஆற்றல்கள் சாத்தானுக்கு உண்டு. ஆனால் தெய்வீகத்தன்மை மட்டும்தான் அதனிடம் இல்லை. எனவே அது சாத்தானாகவே இருக்கிறது. இந்த கருத்தை நவீன உலகத்தோடு ஒப்பிட்டுப் பார். தெய்வீகத்தன்மை இல்லாமல் பெறுகின்ற மிதமிஞ்சிய அறிவும் ஆற்றலும் மனிதர்களை சாத்தான்களாக்கி விடுகின்றன. சுயநலமற்ற தன்மையே கடவுளாகும். ஒருவன் அறவே சுயநலம் இல்லாதவனாக இருக்கலாம். அப்போது அவன் கடவுளிடமே இருக்கிறான். மற்றொருவன் சுயநலம் உடையவனாக இருந்தால் அவன் லௌகிகத்தில் ஒரேயடியாக மூழ்கியவனே ஆவான். மதம் கூறும் ஒழுக்க பயிற்சிகளை பயிற்சி செய்திருக்கிறாயா? ஒவ்வொரு துறைக்கும் அதை கற்பதற்கென்று ஒரு தனி வழிமுறை இருக்கிறது. அத்தகைய முறையில்தான் மதத்தையும் கற்க வேண்டும். நீ தூய்மை உள்ளவனாக இருந்தால், வலிமை உள்ளவனாக இருந்தால், நீ ஒருவனே உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் சமமானவன் ஆவாய். ஒரு மனிதன் மிகவும் அருமையான நடையில் சிறந்த கருத்துக்களை பற்றி பேசுபவனாக இருக்கலாம். ஆனால் அது மக்களை கவருவதாக இருக்காது. மற்றொருவன் பேச்சில் அழகிய மொழி, கருத்து என்னும் இவற்றுள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய சொற்கள் கேட்பவர்களின் உள்ளங்களை கவர்கின்றன. அவனுடைய ஒவ்வொரு செயலும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த சக்தி ஓஜஸினால் வருவதாகும். கற்பொழுக்கமுடைய ஆண்களும் பெண்களும் மட்டுமே ஓஜஸை மேலே எழுப்பி மூளையில் சேமித்து வைக்க முடியும். ஆகையால் தான் பிரம்மச்சரியம் எப்போதும் மிகவும் உயர்ந்த ஒழுக்கமாக கருதப்பட்டு வருகிறது. ஒருவன் பிரம்மச்சரியத்திலிருந்து தான் வலுவியதாக உணர்ந்தால் ஆன்மீக சக்தி அவனிடமிருந்து போய்விடுகிறது. அத்தகையவன் தன் மன உறுதியை இழந்து விடுகிறான். இதனால்தான் மகத்தான ஆன்மீக வலிமையை பெற்ற பெரியோர்களை உருவாக்கி தந்த
உலகில் உள்ள எல்லா மத சம்பிரதாயங்களும் பரிபூர்ணமான பிரம்மச்சரியத்தை எப்போதும் வற்புறுத்தி வந்திருக்கின்றன. இந்தியா அழிந்து விடுமா? அது அப்படி அழிந்து விடுமானால் உலகிலிருந்து எல்லா ஞானமும் அழிந்து போய்விடும். நிறைந்த ஒழுக்கங்கள் எல்லாம் மறைந்தே போய்விடும். சமயத்தின் மீது நமக்குள்ள இதயபூர்வமான இனிய அனுதாப உணர்ச்சிகள் எல்லாம் அழிந்து போய்விடும். எல்லா உயர்ந்த லட்சியங்களும் மறைந்து போய்விடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்றுமே நடைபெறப் போவதில்லை. உயர்ந்த பண்பு, ஒழுக்கம், ஆன்மீகம் ஆகிய எல்லா சிறந்த பெருமைகளுக்கும் பிறப்பளித்தவள் நமது இந்திய தாய். முனிவர்கள் பலர் வாழ்ந்த நாடு இந்த நாடு. கடவுளுக்கு சமமான மகான்கள் இன்னமும் இந்த நாட்டிலே தான் வாழ்ந்து வருகிறார்கள். இத்தகைய இந்தியாவா அழிந்து போய்விடும்? அது ஒருபோதும் நடக்காது. எனது அருமை சகோதரா, ஒரு பழைய கைவிளக்கை எடுத்துக்கொண்டு இந்த பரந்த உலகிலுள்ள நாடு, நகரங்கள், பட்டி தொட்டிகள், காடு, கழனிகள் எல்லாவற்றின் ஊடேயும் உன்னை நான் பின்தொடர்கிறேன். உன்னால் முடியுமானால் இந்தியாவில் வாழ்ந்தது போன்ற இப்படிப்பட்ட தலை சிறந்த மகான்களை வேறு எந்த நாட்டிலாவது தேடி காட்டு பார்க்கலாம். துறவும் தொண்டுமே இந்தியாவின் லட்சியங்கள். இந்த பாதையிலேயே மேலும் மேலும் இந்தியாவை ஈடுபடுத்துங்கள். மற்றவை தாமாக வந்து சேரும். நமது நாட்டின் வாழ்க்கை மதத்தில்தான் அமைந்திருக்கிறது. அதன் மொழியும் மதம்தான். மதமே அதனுடைய கருத்துக்கள். அதனுடைய அரசியல், சமுதாயம், நகராட்சி மன்ற அமைப்புகள், பஞ்ச நிவாரண பணிகள் ஆகிய இவை எல்லாமே மதத்தின் மூலமாகத்தான் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றன. இனிமேலும் அப்படியே நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்படும் வழிமுறைகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. வலிமை படைத்த ஒரு சிலர் கட்டளை இடுகிறார்கள். அவற்றையெல்லாம் எஞ்சியுள்ள மக்கள் அனைவரும் செம்மறி ஆடுகளைப் போல முடிந்த முடிவுகளாக ஏற்று பின்பற்றி நடப்பார்கள். அவ்வளவுதான் விஷயம். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக விளங்கு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு உன் பின்னால் ஓர் அழியாத அறிகுறி எதையாவது விட்டு செல். மிருக பலத்தால் அல்லாமல் ஆன்மீக பலத்தால் மட்டுமே இந்தியா எழுச்சி பெறப்போகிறது. அழிவு முறையின் மூலமாக அதன் எழுச்சி உண்டாகப் போவதில்லை. மாறாக அமைதி, அன்பு ஆகிய முறைகளின் மூலமாகத்தான் இந்த பணி நடைபெறும். புராதன பாரத அன்னை மீண்டும் ஒருமுறை வெளிப்படைந்து விட்டாள். தனது அரியணையிலேயே அவள் அமர்ந்திருக்கிறாள். புத்துழமை பற்று என்றுமே இல்லாத அரும்பெரும் மகிமைகளோடும் அவள் திகழ்கிறாள். இந்த காட்சியை பட்டப்பகல் வெளிச்சத்தைப் போல தெளிவாக நான் பார்க்கிறேன். அமைதியும் வாழ்த்தும் நிறைந்த குரலில் இந்த பாரத அன்னையை உலகம் முழுவதிலும் பிரகடனப்படுத்துங்கள். கையில் கலப்பை பிடித்த உழவர்களின் குடிசைகளிலிருந்து புதிய இந்தியா எழும்பட்டும். மீனவர்கள், சக்கிலியர்கள், தோட்டிகள் ஆகியவர்களின் குடிசைகளிலிருந்து புதிய இந்தியா எழட்டும். பலசரக்கு கடைகள், பலகார கடைகளிலிருந்து அவள் தோன்றட்டும். தொழிற்சாலைகள், கடைவீதிகள், சந்தை ஆகியவற்றிலிருந்தெல்லாம் புதிய இந்தியா எழுந்து வெளிவரட்டும். எனது வீர குழந்தைகளே, நீங்கள் மகத்தான பணிகளை செய்ய பிறந்தவர்கள் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். சிறிய நாய்க்குட்டிகளின் குறைப்பை கேட்டு நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. ஆகாயத்தின் இடியோசைகளை கேட்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். எழுந்து நின்று வேலை செய்யுங்கள். பாமர மக்களை புறக்கணித்து ஒதுக்கியதுதான் நமது நாடு செய்த பெரும் பாவம் என்று நான் கருதுகிறேன். நமது வீழ்ச்சிக்கான காரணங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்தியாவின் பாமர மக்களுக்கு சிறந்த கல்வியையும் நல்ல உணவு வசதிகளையும் கொடுத்து அவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த பாமர மக்கள்தான் நம்முடைய கல்விக்கு வரியாக பணம் தருகிறார்கள். அவர்களே நமது கோவில்களையும் கட்டுகிறார்கள். ஆனால் அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைப்பதோ வெறும் உதைகள்தான். நடைமுறையில் அவர்கள் நம் அடிமைகளாகவே இருக்கின்றனர். செய்து முடிக்கப்பட வேண்டிய பணிகள் மிகவும் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அவற்றை நிறைவேற்றி முடிப்பதற்கான வசதிகளோ இந்த நாட்டில் இல்லை. நம்மிடம் அறிவு இருக்கிறது, ஆனால் பணிபுரிவதற்கான கைகள்தான் இல்லை. நம்மிடம் வேதாந்த கருத்துக்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய ஆற்றல் இல்லை.
நமது நூல்களில் உலக சமத்துவம் பற்றிய கொள்கை கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலோ நாம் பெருமளவிற்கு வேற்றுமை பாராட்டுகிறோம். இதே இந்தியாவில்தான் மிகவும் உயர்ந்த சுயநலமற்ற பயன் கருதாத பணியை குறித்த உண்மைகள் போதிக்கப்பட்டன. ஆனால் நடைமுறையில் நாம் மிகவும் கொடூரமானவர்கள், இதயம் இல்லாதவர்கள். நமது சதை பிண்டமாகிய உடலை தவிர வேறு எதை பற்றியுமே நினைக்க முடியாதவர்கள். இந்தியாவை முன்னேற்றமடைய செய்ய விரும்பினால் இந்த பாமர மக்களுக்காக நாம் வேலை செய்தாக வேண்டும். இந்தியா ஒருபோதும் ஐரோப்பாவாக ஆகிவிடாது. நீ கிழக்கு மேற்கு திசைகள் எல்லாவற்றிலும் முயற்சி செய்து பார். இந்து என்னும் இனம் முற்றிலும் அழிந்து மறைந்து அதற்கு பதிலாக வேறு ஒரு புதிய இனம் அந்த இடத்திற்கு வரும் வரையிலும், இந்தியா அழிந்து மறையும் வரையிலும் இந்தியா ஒருபோதும் ஐரோப்பாவாக ஆகிவிடாது. கண்டனம் செய்யும் சொல் எதையுமே சொல்ல வேண்டாம். உதடுகளை மூடிக்கொண்டு உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நாட்டின் சுமை முழுவதும் உங்கள் தோள்களின் மீதே சுமத்தப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு இந்த நாட்டின் கதிமோட்சத்திற்காகவும் உலகத்தின் கதிமோட்சத்திற்காகவும் பணியாற்றுங்கள். வேதாந்தத்தின் ஒளியையும் வாழ்க்கை முறைகளையும் வீட்டுக்கு வீடு எடுத்து செல்லுங்கள். ஒவ்வொருவரிடமும் மறைந்திருக்கும் தெய்வீகத்தன்மையை அதன் மூலமாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய நரம்புகளுக்கு முறுக்கேற்றுங்கள். நமக்கு தேவை இரும்பை போன்ற தசைகளும் எஃகை போன்ற நரம்புகளும் தான். காலமெல்லாம் அழுது கொண்டிருந்தது போதும். இனி அழுகை என்ற பேச்சே இருக்கக்கூடாது. சுய வலிமை பெற்ற மனிதர்களாக எழுந்து நில்லுங்கள். இன்றைய இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள், நவீன தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஆகிய உங்களிடம்தான் என் நம்பிக்கை இருக்கிறது. இவர்களிடமிருந்தே என் தொண்டர்கள் தோன்றுவார்கள். சிங்கங்களைப் போல அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்கள். நான் என் கருத்தை வகுத்து அதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். இந்தியா முழுவதும் இந்த கருத்துக்கள் பரவும் வரையிலும் அவர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இந்த அரிய கருத்துக்களை பரப்பிக்கொண்டே செல்வார்கள். தங்களுடைய தாய்நாட்டின் நன்மைக்காக எல்லாவற்றையும் துறக்கவும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்யவும் கூடியவர்களாக ஒரு சில இளைஞர்களே நமக்கு தேவை. முதலில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஏதாவது உண்மையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மற்றவர்களுடைய நன்மையை குறித்து சிறிதளவு நினைத்து பார்ப்பதும் கூட சிங்கத்திற்கு சமமான ஆற்றலை நமது இதயத்திற்கு படிப்படியாக தருகிறது. நான் உங்களையெல்லாம் மிகவும் நேசிக்கிறேன். என்றாலும் நீங்கள் அனைவரும் பிறருக்காக உழைத்து அந்த பணியில் இறந்து போவதையே நான் விரும்புகிறேன். தேச முன்னேற்றம் என்னும் சக்கரத்தை நகர்த்துவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள். இந்த வாழ்க்கை எவ்வளவு காலத்திற்கு நிலைத்திருக்கப் போகிறது? இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு அறிகுறியாக எதையாவது விட்டு செல்லுங்கள். அப்படி இல்லாவிட்டால் இந்த மரம், கல் முதலியவற்றிற்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? என் மகனே, மரணம் நேருவதை தடுப்பதற்கில்லை. கற்களைப் போலவும் கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதை விட வீரர்களைப் போல இறப்பது மேலானது அல்லவா? நிலையில்லாத இந்த உலகில் இரண்டொரு நாள் அதிகமாகவே வாழ்ந்து விடுவதால் பெறப்போகின்ற பயன் என்ன? வாழ்க்கை என்னும் கத்தி துருபிடித்து அழிந்து போவதை விட தேய்ந்து அழிவதே மேலானது. அதிலும் குறிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு சிறிதளவிற்கு நன்மை செய்வதற்காக அழிந்து போவது மிகவும் நல்லது. பாராட்டப்படுகிறேனோ இல்லையோ, இந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி செயலில் ஈடுபட செய்வதற்காக நான் பிறந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நகரத்திலும் நூற்றுக்கணக்கான பேர் என்னுடன் சேர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தவே முடியாத அலைகளைப் போல புரட்டி அடித்து கொண்டு போகும் வகையில் இந்தியா முழுவதும் அனுப்பி வைக்க விரும்புகிறேன். அவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவர்களாகவும் உள்ளவர்களின் வீட்டு வாசலுக்கே மதம், கல்வி இவைகளை கொண்டு சேர்ப்பார்கள். நீங்கள் உண்மையிலேயே என் குழந்தைகளானால் எதற்குமே அஞ்சி ஸ்தம்பித்து நின்றுவிட மாட்டீர்கள். நீங்கள் சிங்கங்களைப் போல திகழ்வீர்கள். இந்தியாவையும் இந்த உலகம் முழுவதையுமே
நாம் தட்டி எழுப்பியாக வேண்டும். தங்களுடைய பணியை செய்து முடிப்பதற்காக தீயில் குதிப்பதற்கும் என் குழந்தைகள் தயாராக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் கொள்ளை நோய் பரவுகிறதோ, பஞ்சம் ஏற்படுகிறதோ, மக்கள் துன்பத்தில் வாடுகிறார்களோ, அங்கெல்லாம் நீங்கள் அனைவரும் சென்று அவர்களுடைய துன்பங்களை குறைக்க முயற்சி செய்யுங்கள். மிஞ்சி போனால் இந்த முயற்சியில் அதிகபட்சம் நீங்கள் உயிரிழக்க நேரிடலாம். அதனால் என்ன? மரணம் வருவதோ உறுதி. ஆனால் இறப்பதற்கு முன்பு மேலான லட்சியத்தை கைக்கொண்டிரு. மேலானதொரு குறிக்கோளுக்காக வாழ்ந்து இறந்து போவது மிகவும் சிறந்தது. இந்த வாழ்க்கை வருவதும் போவதுமாக இருக்கிறது. செல்வம், புகழ், இன்பங்கள் இவை எல்லாமே ஏதோ ஒரு சில நாட்களுக்குத்தான் நிலைத்திருக்கப் போகின்றன. உலக பற்று நிறைந்த ஒரு புழுவைப் போல இறந்து போவதை விட உண்மையை எடுத்து போதித்து கொண்டே கடமை என்னும் களத்தில் உயிரை விடுவது மிக மிக மேலானது. முன்னேறி செல். உண்மை, தூய்மை, சுயநலமென்மை ஆகிய இந்த மூன்றும் எங்கெல்லாம் காணப்படுகின்றனவோ அவற்றை பெற்றிருப்பவர்களை நசுக்கக்கூடிய ஆற்றல் விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ எங்குமே கிடையாது. இந்த மூன்றையும் பெற்றுள்ள ஒருவனை பிரபஞ்சம் முழுவதுமே எதிர்த்து நின்றாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. இரசாயன பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதுதான் நமது வேலையாகும். இயற்கையின் நீதியை ஒட்டி அவை தாமாகவே படிகங்களாக மாறுதல் அடைந்துவிடும். கடுமையாக உழை, உறுதியாக இரு. பாமர மக்களின் மதத்திற்கு ஊறு விளைவிக்காமல் அவர்களை முன்னேற்றமடைய செய்வதே உன் லட்சியமாக இருக்கட்டும். மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும். கீழ்த்தரமான தந்திரங்களினால் இந்த உலகிலே மகத்தான காரியம் எதையும் சாதித்துவிட முடியாது. இது என் உறுதியான நம்பிக்கை. கோழைத்தனத்தை நான் வெறுக்கிறேன். கோழைகளுடனோ அல்லது அர்த்தமற்ற அரசியலுடனோ எனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. கடவுளும் உண்மையும் தான் இந்த உலகிலுள்ள ஒரே அரசியலாகும். மற்றவையெல்லாம் வெறும் குப்பைதான். ஓ மாபெரும் வீரனே, கண் விழித்து எழுந்திரு. இந்த உறக்கம் உனக்கு பொருந்தாது. விழித்துக்கொள், எழுந்து நில். இந்த உறக்கம் உனக்கு ஏற்றதல்ல. துன்பப்படுபவனாகவும் பலவீனனாகவும் உன்னை நீ நினைக்காதே. எல்லாம் வல்ல ஆற்றல் படைத்தவனே, விழித்தெழுந்து உன் இயல்பை நீ வெளிப்படுத்து. உன்னை நீயே பாவி என்று நினைப்பது உனக்கு பொருந்தாது. உன்னை நீயே பலவீனன் என்று நீ கருதுவதும் உனக்கு பொருந்தாது. உன்னை போன்ற மக்களிடம்தான் நான் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எனது சொற்களின் உண்மையான கருத்தை புரிந்து கொண்டு அந்த ஒளியில் உன்னை செயலில் ஈடுபடுத்திக்கொள். உனக்கு நான் போதுமான அளவுக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறேன். இப்போது அதில் சிறிதளவாவது செயலுக்கு கொண்டு வா. என் அறிவுரைகளை கேட்டதன் பயனாக வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற்றாய் என்பதை உலகம் புரிந்து கொள்ளட்டும்.